ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஆஃப் வந்து நல்லா இருக்கு. லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல். அப்படி கம்பேரே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வந்து பேஸ் வந்து செட் பண்ணாங்க. இது வந்து கொஞ்சம் பின்னாடி போய் ப்ரீக்வல் வந்து அதுக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலி எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. பயங்கர கூஸ்பம்ஸாக தான் இருந்துச்சு. இன்னுமே பெட்டராகவே டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த போர்ஷன் எல்லாமே. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். இல்லை வாண்டடாக வச்ச மாதிரி தெரியல. பட் லீட் கொடுக்கணுன்றதுக்காக இருக்குது. பட் வெயிட்டிங் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு செகண்டையும் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுல இதுதான் ஸ்டோரி, இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்றதுல தான் இருக்குது வெயிட்டிங். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க, சட்டிலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் அப்படி பெருசாக லேக் இருக்கிற மாதிரிலாம் தெரில. இது நீங்கள் ஜாதி வந்து அப்போ ரொம்ப பழைய காலத்து ஜாதியாக இருக்கும் அது நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது என்ன சொல்கிறது, இந்த ராஜா அப்புறம் இந்த காட்டுவாசி மக்கள்லாம் இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை நம்ம கிளைமேக்ஸ் சீன் பார்த்துருப்போம்ல, அது இதில் நடுவுலேயே வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடுவுலேயே கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது. சாரி, லீடு இருக்குது கண்டிப்பாக. இந்த படம் மூலியமாக வந்து இப்போது அதுதான் இந்த ராஜாக்கள்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து அதுக்கு கீழே இருக்க மக்களை வந்து ஆக்கிரமிக்க பார்ப்பாங்க. அண்டு நான் கதையை சொல்லக்கூடாது, அந்த சில சின்ன சீக்வன்ஸ் மட்டும் சொல்கிறேன். கடவுள் வந்து அதை நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம். கடவுளை வந்து ஒரு ராஜா வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை எப்படி மீட்கிறாங்கன்ற ஒரு ஸ்டோரி தான் இது. விஎஸ் சூப்பராக இருக்குங்க. ஒரு டைகர் சீன்லாம் வரும், சூப்பராக இருக்குது. சீரியஸாக நல்லா இருப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குப்பா. படம்னா இப்படி படம் நிறைய வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற அநியாய அக்கிரமத்துக்கெல்லாம் அந்த ஹீரோவும் சரி, அந்த ப்ரொடியூசரு டைரக்டர் யாருன்னு அவ்வளோ அருமை. யாருன்னே நான் பார்த்ததில்லை. இதுதான் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தேன். செகண்ட் என் பொண்ணு வற்புறுத்தி தான் கூப்பிட்டு வந்தா, வரமாட்டேன்னு. ஆனால் இதை பார்த்ததும் அப்படியே பரவசமாயிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. A to Z ரொம்ப 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 அருமையாக இருக்குது. கொடுத்த காசு ஒர்த்து. எல்லாரும் திருந்தணும். இந்த படத்துக்கு சரியான சவுக்கடி, திருந்தணும். எக்ஸ்பெக்டேஷன் ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்து தான் வந்தேன். ட்ரெய்லருக்கும் மிஞ்சி இருந்துச்சு படம். செமையாக இருந்துச்சு. நல்லா இருக்குது, சூப்பராக படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் கிளாப் தட்டினாங்க. நல்லா இருக்கு படம். இதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு. அது வந்து அதுக்கப்புறம் சன்னோட கதை. இதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு. செகண்ட் சாப்டர் வர வருது. நல்லா இருக்கு படம். ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா விஎஃப்எக்ஸ் வேறு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருந்துச்சு. ஒரே தெய்வீக கடைசி, ஒரே டிவைனாக இருந்துச்சு படம். பூரா பியூர் டிவைன் தான் காந்தாரா மூவிஸு. நேற்று ட்விட்டரில் கூட ஃபஸ்ட் ஆஃப் வந்து இதுதான் சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் செமையாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் அதுக்கு மேலே ட்விஸ்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் கண்மணி ருக்மணிலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்டர் செம்மையாக நடிச்சிருந்தார். லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் கூஸ் பம்ப்ஸ் தான். நீ எந்திரிக்கவே முடியாது. பயங்கரமாக இருக்கும் படம் ஃபுல்லாக. நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட்ஜெட்டுக்கு ஏற்ற விஎஃப்எக்ஸ் தான். எல்லோரும் ஏமாத்துற மாதிரிலாம் இல்லை. நல்ல மூவி தான். எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரே டிவிஷனல் தான். படம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னா பெட்டராக இருக்குன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குது. கொஞ்சம் லேக் ஃபீல் பண்ணோன்னா ஹிஸ்டாரிக் ஸ்டோரி தானே. அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம ஒரு கோட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிரஷனே இல்லாத போய் பார்த்தா இது எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவு நார்மலாக இருக்குது. செட்டிலாக இருக்குது படம். அது இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை கிளைமேக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிச்சிட்டு ருக்மணி அதனால பயங்கரமாக இருந்துச்சு. நான் ருக்மணி ரிஷப் செட்டி பயங்கரமாக பிரித்து எடுத்துட்டாரு. அவர் டேரக்டராக இல்லை ஆக்டரான்றதே டவுட்டாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து தான் ப்ரோ. ஆமாம், இது கொஞ்சம் லேக் ஆச்சு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் பாதி லேக் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் பக்காவாக போயிடுச்சு ப்ரோ. சேம் ஆஸ் லைக் தட் தான். பட் ஆனால் டிவைன் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக பார்க்கலாம் படம் ஃபுல்லாக. இதுவும் அதே தான். ஆக்சுவலாக அதே தான். அந்த கான்செப்ட் தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் டிவைன் ஃபுல்லாக இருக்குது. விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. செம்ம விஷுவல் ட்ரீட்டாக. அது நல்ல மூவி. 1 விட 2 சூப்பராகவே இருக்குது. ஆமாம்.
நல்ல ஆக்ஷன்ஸு. பட் எப்படி சொன்னால் அதில் வெறும் இதில் வந்து ஈவிலும் சேர்ந்து காமிச்சிருக்காங்க. குட் திங் அண்ட் பேட் திங் ரெண்டும் சேர்ந்துருக்கு. லைட்டாக வந்துட்டு கேஸ்டிசம் இருக்குது, லைட்டாக வந்து இருக்குது. ஆமாம், இதுலேயும் இருக்குது. நைஸ் மூவி. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஆஃப் வந்து நல்லாயிருக்கு. லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டுமே வந்து அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது. அது காட் மட்டும்தான் சேம், வேறு ஒன்றும் இல்லை. அவங்களது சீன் வந்து நல்லா தான் இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸில் கூட நல்லா நடிச்சிருக்காங்க. அது ட்விஸ்ட்டு தானே, சொல்ல முடியாது. ஆனால் ஸ்க்ரீனு மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ரிசப்ஷன் சூப்பராக இருக்குது. அந்த பாகத்தை விட இந்த பாகம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. பட் அது பட்ஜெட் கம்மி, நமக்கு தெரியல. அப்போ அந்த டைம் பட்ஜெட்டில், இந்த டைம் வந்து பட்ஜெட்டை நிறையா பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ அந்த கடைசி 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே அந்த கேரக்டரை வாழ்றா இருக்கும். இன்ட்ரோல் பாக் வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு மேலே ஹீரோயினி அவங்க ரோல் வந்து சில படத்தில் ஹீரோயினி தள்ளி பண்ணியிருப்போம் பார்த்துருக்கீங்களா. பட் இந்த படத்தில் ஹீரோயினி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர். இல்லை ஒர்த்து ப்ரோ. இல்லை கண்டிப்பாக ஒர்த்து ப்ரோ. இந்த படம் பார்க்கலாம். நாங்கள் பார்ட் 3 வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுதான் கருத்து சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த படம் எப்படி இருக்குன்னு. இன்ட்ரோல் பிளாக் தான் செம்ம. அந்த பிளாக் தான் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த இன்ட்ரோல் பிளாக் சொல்ல விரும்பலை, நீங்கள் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். பட் KGF 1, 2 வந்து பார்த்தீங்களா, அந்த பார்ட் 2 சில படம் சொதப்பும் வந்தது. பட் இந்த படம் வந்து இட்டு கொடுத்துருக்கு. KGF லெவலுக்கு இல்லைனா இட்டு கொடுத்துருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. விஷுவலாக, சவுண்ட் எஃபெக்டாக, கிராஃபிக்ஸாக நிஜமாவே ஒரு கூஸ்பம். ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஐயோ எந்திக்க முடியல. இன்ட்ரோல் வந்துருச்சா சமணா, அதெல்லாம் அந்த டைட்டில் எல்லாமே அதுதான் மெயினு. ஐயோயோ நல்லா இருந்துச்சு. ஒரு கூஸ் பம்பு. நான் நிஜமாவே இன்னும் 2 ட்ரிப்பு போவேன், ஃபேமிலியை கூட்டு போவேன். நேரம் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து நான் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோட போகலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். அந்தளவு அடுத்த சாப்டருக்கு வெயிட்டிங்கில் இருக்கோம். யாராட்டும் ஏதாவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, வந்து பாருங்கள். பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஃபேமிலிக்கு பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு அது படம். அந்த டைகர்ஸ் வர சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செமையாக அடிச்சிருந்தாரு. பயமாக இருந்துச்சு, கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதாவது பேராசிரியர் கூட அந்த பிறகு காலத்தை கட்டுறதுக்கு அது மெயினான ஒரு இது பேராசிரியர் கூட அதான் அந்த தத்துவம் பண்ணாங்க. அதாவது பொறுமை வேணும். படம் பார்த்தும் பொறுமை தான் அது புரியும், கதை புரியும். பொறுமை இல்லைன்னா அது பொறுமையாக இருந்து பார்க்கணும். படம் நல்லா அருமையாக அவங்கவுங்க கேரக்டர் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம வந்து கடவுளே ஒரு நேரடியாக பண்ணுற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டுமே பிடிச்சது. ஃபர்ஸ்ட்டும் பிடிச்சது, செகண்ட் பிடிச்சது. அது ஒரு டிவைன், அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் சொன்ன உங்களுக்கு இல்லை, நீங்கள் மஸ்ட் வாட்ச் ஆகிட்டு அது பார்க்கணும். அப்போ தான் தெரியும் அது எப்படி இருக்கும். காந்தாரா 1, காந்தாரா 2 அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மஸ்ட் பார்த்தா தான் தெரியும்.